தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போரால் பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவாது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறி வந்த நிலையில் தற்போது எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலையை கடந்த 10 தினங்களாக தொடர்ச்சியாக ஏற்றி வருகின்றன. இந்நிலையில் கும்பகோணத்தில் பெரும்பாலான விற்பனை நிலையங்களில் பெட்ரோல் இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு பொதுமக்களுக்கு தட்டுப்பாடின்றி பெட்ரோல் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசு பெட்ரோல் டீசல்லாம் தட்டுப்பாடு இல்லாம வழங்கிட்டு இருக்கோம்னு மக்கள்கிட்ட சொல்றாங்க. இப்போ எங்களை மாதிரி உள்ள சாமானியர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 சக்கர வாகனத்துல போய் தான் நாங்க பிழைப்பு நடத்தக்கூடிய சூழல் இருக்கு. எங்களை போன்றவர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. இது குறித்து மத்திய அரசு இந்த பெட்ரோல் டீசல் விஷயத்துல கவனம் கொடுத்து மாநில அரசோட இணக்கமா பேசி உடனடியாக எங்களை போன்ற ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லாம டீசல் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கும் வகையில வழிவகை செய்ய வேண்டும். இதேபோல் காரைக்குடி பகுதியில் உள்ள பங்குகள் பெட்ரோல் டீசல் இல்லாமல் மூடப்பட்டுள்ளன. திறந்திருக்கும் ஒரு சில பெட்ரோல் பங்குகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் பெட்ரோல் போட்டு வருகின்றனர். இந்த திடீர் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் வழக்கமாக போடும் அளவை விட அதிக அளவில் பெட்ரோலை நிரப்பி செல்கின்றனர்.